So verify Stokes theorem, f vector is given and S is a surface, is a cube, x equal to 0, x equal to 2, y equal to 0, y equal to 2, z equal to 0, z equal to 2. So அப்ப உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி அப்போ தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஸ்டோக்ஸ் என்ன தியரம் எப்படி இருக்கும் இருக்கும் என்ன என்ன பண்ணணும்னு இருக்கும் இங்க என்ன நம்மளுக்கு தெரியும். பண்ணணும்னு நம்மளுக்கு சோ தெரியும். அது ரிலேட்டட் ஸோ நான் அது இப்ப ரிலேட்டட் சொல்லிடுறேன். நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எது என்ன இருந்தாலும் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மூணு அந்த தீரத்தோட மூணு ஸ்டேட்மெண்ட் தீரத்தோட எழுதி ஸ்டேட்மெண்ட் எழுதி மீன்ஸ் பழகுங்க. தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார்முலாவை அட்லீஸ்ட் எழுதி ஃபார்முலாவை படிங்க. எழுதி படிக்கணும். அது 2 கம்பல்சரி மார்க்ல கம்பல்சரி வரும். சரியா கண்ணு? சரியா கண்ணு? பார்த்தலாமா? பார்த்தா இப்ப ஸ்டோக்ஸ் தீரத்தோட இப்போ ஸ்டேட்மெண்ட் ஸ்டோக்ஸ் அழகா தியரத்தோட சொல்லுவீங்க ஸ்டேட்மெண்ட் அழகா நினைக்கிறேன். சொல்லுவீங்க நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் சொல்லுங்க. தீரத்தோட ஸ்டோக்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன? தியரத்தோட நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? क्वेश्चன் நேத்து ஒரு கொஸ்டின் போட்டோம்ல. we know சொல்லுங்க. that we know that அப்படின்ட்டு ஸ்டோக்ஸ் அப்படின்ட்டு தீரத்தோட ஸ்டோக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தியரத்தோட எழுதிங்க. தட் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் எழுதிங்க. தட் ஃபார்முலா. மீன்ஸ் ஃபார்முலா. சேர்ந்தவருக்கு என்ன சொல்லுங்க? சேர்ந்தவர்களுக்கு என்ன சொல்ல பார்க்கலாம்? integral of ஆ ஆ f vector integral of C f vector f vector dot 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 dr vector dr dr vector vector equal to equal to double integral double double integral integral s del cross del cross then cross f vector dot dot n ds n cap n n cap cap ds. ஓகேங்களா? Okay. இதான் ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. சரி நம்ம எடுத்தபடி சரி என்ன நம்ம எடுத்தபடி என்ன கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம்? எப்பயுமே ரைட் ஹேண்ட் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு ஈஸி அதனால இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்? ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியா கண்டுபிடிக்க பட் பார்க்கணும். இதுல என்னன்னா பட் இது ரைட் என்னன்னா ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம தூரம் போவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம தூரமா போவோம். நம்ம பெரிய ப்ராப்ளம் இது. சரிங்களா? நம்ம ஏதோ சைடு நம்ம ஏதோ சைடு கண்டுபிடிச்சா எந்த எந்த சைடு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். எந்த சைடு எந்த சைடு கண்டுபிடிக்கலாம்? உனக்கு எந்த சைடு பிடிக்கும் சொல்ல அந்த சைடு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதுல ஒரு இதுல ஒரு மென்ஷன் பண்ண விட்டுட்டாங்க. மேபி அடுத்து அடுத்து நாட் ஈக்குவல் டு xo y பிளேன் கொடுத்துருக்காங்க. xy plane xy பிளேன் சொல்றாங்க. எபோ xy பிளேன் அது ரொம்ப கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் போட முடியாது. இந்த क्वेश्चन இந்த பெண்டிங் கொஸ்டின் கீழ பெண்டிங் இருக்குது. கீழ இருக்குது. அதனால நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? xy plane xy பிளேன் மட்டும் கம்பேர் பண்ணிட்டு போட சொல்றாங்க. z பிளேன் வேண்டாங்கறாங்க. சரிங்களா? அப்படிதான் இந்த ப்ராப்ளம் அப்படிதான் இந்த ப்ராப்ளம் போட முடியும். இந்த லைன் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டோக்ஸ் தியரம் போட முடியாது. காஸ்ட் டெலிஸ் இந்த இதனால கன்சிடர் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்டோக்ஸ் தெரிஞ்சு பட் வந்து ஸ்டோக்ஸ் தியரம் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே நம்ம சரி, ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்ஸ் அந்த டேபிள் பெரிய டேபிள் போட்டனா இருக்கு. அதனோட ஐடியா தான் ஆர்கஸ் செட் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கஸ் செட் கண்டுபிடிச்சா சரி, எல்கஸ் செட் கண்டுபிடிச்சா சரி, ஏதோ ஒரு செட் கண்டுபிடிச்சலாம். இப்போ என்னது ஆர்கஸ் செட் எழுதுற டெல் கிராஸ் f vector f vector dot n cap into ds. சரியாப்பா? நம்ம எடுத்துட்டு என்ன நம்ம பண்ணணும்? எடுத்து என்ன பண்ணணும்? டெல் கிராஸ் f vector கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி போடுற டெல் கிராஸ் f vector எப்படி லாஸ்ட் போட்டு நான் இருக்குதா? சொல்லுங்க அதே ஐடியா சொல்லுங்க அதே ஐடியா தான் சொல்லுங்க. டெல் கிராஸ் f டெல் கிராஸ் f vector எப்படி போடுறது? வாய்ஸ் கேக்குதா? பேசுங்க. I cap ஒரு நிமிஷம் டிட்டர்மின் I cap சொல்லு I cap சொல்லு. j cap ஆ, k cap ஆ, j cap J cap k cap K cap. ஆ, அடுத்தது அடுத்தது dou by dou x dou x dou by dou by dou by y dou dou by dou by dou by dou z z ஆ, y square minus z plus y minus y minus z plus 2 y z y z plus 4 plus 4 minus x minus x. correct? Correct? k cap k vector k vector K vector ஓகேங்களா? ஓகேங்களா? okay சரி இப்போ என்ன பண்ணுவீங்க சரி, இப்ப என்ன பண்ணுவீங்க? டிட்டர்மின் நார்மல் டிட்டர்மின் I எடுத்தீங்க. I எடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் கட் ஆயிரும். இது வந்து இதோட இது வந்து இதோட மல்டிப்ளை ஆகும், இது மல்டிப்ளை வந்து இதோட மல்டிப்ளை ஆகும். அப்ப என்ன ஆகும்? I cap I cap into dou by dou by dou y dou y கிடைக்குது என்ன கிடைக்குது? minus x minus x z இது வருது. zero அப்ப இது 0 ஆயிரும். minus minus dou by dou by dou z dou z என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்? y z y plus z 4 வருது. plus சரியாப்பா? சரியாப்பா? y z y z plus plus 4 வருது. இது என்ன doubt இருந்தா சொல்லுங்க, டவுட் explain இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது நாம அடுத்தது நாம plus இல்ல minus plus I minus j I j minus அப்ப minus j cap j cap என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த இந்த corresponding corresponding and rows columns and cut columns பண்ணிடுவோம். கட் பண்ணிடுவோம். அப்ப dou by dou dou by x dou x dou by dou by dou x of dou என்ன x கிடைக்குது? of என்ன கிடைக்குது? minus minus x x z z. புரியுதா தம்பி? இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணணும். minus minus dou by dou z of z of y minus y minus z தம்பி plus புரியுதா? தம்பி புரியுதா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. பிரசன்னா அடுத்து k வெக்டர் அடுத்து k வெக்டர் k எடுப்பீங்க. வெக்டர் k வெக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன கிடைக்கும்? இதுல என்ன கிடைக்கும்? இது மல்டிப்ளை இது பண்ணணும், மல்டிப்ளை இது பண்ணணும், இது மல்டிப்ளை பண்ணணும். பண்ணணும். கரெக்ட்டுங்களா? plus
plus k வெக்டர் k வெக்டர் இன்டு சொல்லுங்க dou by dou x of yz plus yz plus 4 minus dou by y of y minus y z minus y z. minus z plus 2. any doubt இருக்குதா பிரசன்னா இல்லைங்க சார். பிரசன்னா வாய்ஸ் இல்லைங்க சார். டேட்டா ஆன்சர் டேட்டா ஆன்சர் பண்ற பாத்துட்டு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிக்க சரியா சரி வித் ரெஸ்பெக்ட் டு with respect to y இங்க yங்கிற இப்ப டைம் இங்க yங்கிற டைம் இருக்குதா இல்ல இவருக்கு with respect to y yங்கிற டைம் இல்ல அதனால இது என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி வித் அதே மாதிரி with respect to z இங்க z ங்கிற டைம் இருக்குது அப்ப y க்கு வெளிய எடுத்துக்கணும் இந்த 4ங்கிறது என்ன ஆகும்னா 0 ஆயிடும் கான்ஸ்டன்ட் டைம் 0 ஆயிடும் அப்ப என்னாச்சு மைனஸ் போட்டுக்கிட்டு y மட்டும் y மட்டும் வரும் மைனஸ் போட்டு y மட்டும் வரும் சரிங்களா i வெக்டர்ல அதே மாதிரி மைனஸ் j வெக்டர் மைனஸ் j வெக்டர் இங்க பாருங்க with respect to x அப்ப இங்க x இருக்குது z இருக்குது z தூக்கி வெளிய போட்டுங்க இது வந்து மைனஸ் 1 வரும் அப்ப மைனஸ் z ன்னு போடலாம் அதே மாதிரி இங்க பாருங்க இது z இருக்குது இங்க z இருக்குது கிடைக்கும் மைனஸ் 1 கிடைக்கும் z இருக்குது நமக்கு என்ன அப்ப கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சரிங்களா கரெக்டாமா எனர்ஜி டவுட் இருக்குங்களா இல்லைங்க சார். டவுட் இல்ல இல்லைங்க சார். ஓகே ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் dou by dou x of minus x அப்ப இது என்ன கிடைக்கும் இது 0 ஆயிரும் இது 0 ஆயிரும் இது 0 ஆயிரும் இது வந்து மைனஸ் z வரும் சரிங்களா மைனஸ் 1 வரும் சரியாப்பா ஆமாங்க சார். சரி அடுத்தது பிளஸ் பிளஸ் இங்க இங்க x இருக்குதா இல்ல அதனால என்னவோ அது k வெக்டர்ல அது வந்து 0 ன்னு ஆயிரும் அதே மாதிரி இங்க y இருக்குது இது ரெண்டு 0 இருக்கு இந்த 1 ஆகும் கரெக்ட்டுங்களா மைனஸ் சரியாப்பா அப்ப நமக்கு என்ன கிடைக்குது del cross f வெக்டர் இது சிம்பிளிஃபை பண்ணது வரும் that is equal to minus y i வெக்டர் மைனஸ் சோ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னன்னா மைனஸ் சைன் வெளிய எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆயிரும் z plus 1 j வெக்டர் வருது மைனஸ் ஆயிரும் பிளஸ் இன்டு மைனஸ் ஆயிரும் அப்ப மைனஸ் k வெக்டர் ஆகும் இத வந்து del cross f வெக்டரோட வேல்யூ டேக்கன் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைங்க சார். ஓகே இங்க என்னன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குது இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அதனால வந்து இது வந்து பிளஸ் 1 ன்னு வரும் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 1 மைனஸ் z ன்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் 1 மைனஸ் இதுக்கு ஒரு மைனஸ் வெளிய ஒரு மைனஸ் இருக்குது அதனால மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து 1 மைனஸ் z ன்னு ஆயிடும் சரிங்களா 1 மைனஸ் ஏன்னா இந்த மைனஸ் ன்னு உள்ள போறனால இதர் del cross f வெக்டர் இது எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார். சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த ஒரு என்ன பண்றோம் நம்ம ஆல்ரெடி காஸ் தயவு செய்து பெரிய டேபிள் போட்டோம்ல பெரிய டேபிள் போட போறோம் அதுக்கு முன்னாடி del cross f வெக்டர் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அந்த பெரிய டேபிள் இன்சர்ட் பண்றேன் எனர்ஜி டவுட் தான் பாருங்க என்ன எழுதிருக்கா இருக்குங்களா அந்த டேபிளுக்கு இன்னொரு பாத்துட்டுங்க காஸ் டைம்ஸ் இந்த இடத்தோட டேபிள் அதே ஐடியா தான் இங்க வர போகுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க சரியாப்பா ஓகேங்க சார். இங்க என்ன எழுத போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படினா சர்ஃபேஸ் ஏனா இது வந்து சர்ஃபேஸ் நான் டயகிராம் போடலாமா டயகிராம் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏனா உங்களுக்கு பாயிண்ட் டயகிராம் வேணும்ல டயகிராம் போடலாமா டயகிராம் என்ன மூணு வரும் கியூப் னு சொல்லிட்டாங்க அந்த கியூப் ன்ட்டாங்க கியூபோட டயகிராம் போடலாமா கியூபோட ட்ரையாங்கிள் பாருங்க கியூப் ரெண்டு ரெக்டாங்கிள் ரெண்டு ஸ்கொயர் போட்டுவீங்க ஸ்கொயர் போட்டு ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா ஒவ்வொரு ஜாயின் பண்ணுவீங்க சரியா கண்ணு ஜாயின் பண்ணியாச்சா புரியுதா கண்ணு
அப்ப என்னவோ xy axis வேணும். இங்க வரது x axis. இது வந்து x axis. இது வந்து x axis வச்சுக்கோங்க. அப்ப வந்து இது வந்து z axis வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். டச். இது என்னது? இது x. இது வந்து y. இது வந்து y. இது வந்து z. இது வந்து z. சரிங்களா? பிளேன் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் டவுட்டா இருக்கும் டயகிராம்ல. ஃபர்ஸ்ட் என்னது? xy பிளேன் தான். அப்ப xy பிளேன் வந்து நம்ம என்ன ஆகும்னா எபோ xy பிளேன் தான். below xy பிளேன் வராது. பாருங்க. எபோ xy பிளேன் தான். அப்படியே below xy பிளேன் வராது. மத்த எல்லா பிளேன் வரும். சரிங்களா? மத்த எத்தனை பிளேன் இருக்கும்? ஆறு பிளேன்ல ஒரு பிளேன் வராது. மொத்தம் 5 பிளேன் தான். ஒரு பிளேன் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா எபோ xy பிளேன் தான். எபோ xy பிளேன் மொத்தம் எத்தனை பிளேன் இருக்கும்? below x பிளேன் வந்து வராது. எபோ மட்டும் வரும். அப்ப எபோ வர மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 4 சைடு வரும். மொத்தம் 5 சைடு தான் வரும். சரிங்களா? S6 வரைக்கும் காஸ்ட் டைவர்ஷன் போட்டுருக்கோம். இது வந்து S5 வரைக்கும் போட்டா போதும். சரியா கண்ணு? சரி, எடுத்து முடி நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்து முடியும் S1 சர்ஃபேஸ். அடுத்து பிளேன் என்ன பிளேன் எடுத்துக்கிறோம்? பிளேன் பாத்தீங்கன்னா xy பிளேன். சரிங்களா? xy பிளேன் என்ன நமக்கு என்ன கிடைக்கும்? xy பிளேன் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? அடுத்து பாத்தீங்கன்னா n கேப் என்ன? k வெக்டர். கரெக்ட்டா? n கேப் என்ன? k வெக்டர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறோம்ல. அடுத்து என்ன எழுதணும்? அடுத்து பாத்தீங்கன்னா ds என்னது? இது ஆர்கனைசேஷன். இது எப்படி del cross f வெக்டர் டாட் n கேப் வேணும். அப்படினா என்னது? k வெக்டரோட வேல்யூ என்ன? இந்த k வெக்டரோட வேல்யூ மைனஸ் 1. இது k வெக்டர் மைனஸ் 1 கரெக்ட்டா? அடுத்து என்ன வேணும்? ஈக்குவேஷன் வேணும். ஈக்குவேஷன் என்ன? z ஆக்சிஸ். ஏன்னா xy பிளேன் k வெக்டர். அப்ப k வெக்டர் என்ன? z ஆக்சிஸ். z ஈக்குவல் டு அப்பர் பிளேனோட. k வெக்டர் போட்டா அப்பர் பிளேனோட. அப்ப z ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இங்க 2 கிடைக்கும். z ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்ட்டா? அடுத்து வந்து ஈக்குவேஷன் z ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்ட்டா இருக்குங்க? அப்ப z equal to 2. சோ அடுத்த வர்க் என்னன்னா f வெக்டர் டாட் இதுதான். அடுத்த வர்க் என்னன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. del வெக்டர் f வெக்டர் டாட் n கேப் ds என்ன கிடைக்கும்? அல்டிங் என்ன இருக்குது? -1 தான் இருக்குது. அப்ப என்ன எழுதுவீங்க? xy என்பது -1 தான். அப்ப -1 into dx dy. கரெக்ட்டா? நமக்கு என்ன ரைட் ஹேண்ட் சைடு டபுள் இன்டகிரல் ஓவர் s. என்ன கிடைக்கும்? டபுள் இன்டகிரல் ஓவர் s del வெக்டர் f வெக்டர் டாட் n கேப் ds. அப்ப என்ன கிடைக்குங்க? டபுள் இன்டகிரல் லிமிட் வந்து ds னா xy பிளேன். கரெக்ட்டா? இது வந்து xy பிளேன். அப்ப dx dy வரும். கரெக்ட்டுங்களா? dy வரும். x ஓட லிமிட் 0 to 2, y ஓட லிமிட் also 0 to 2. ஆன்சர் என்ன? மைனஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். அப்ப xy பிளேன் ஒண்ணே அப்பர் பிளேட் கிடையாது. லோயர் பிளேட் போட்டா அது என்ன எழுதிக்கணும்? அப்பர் பிளேட் s2 நீ எழுதிக்கோ. என்னது? s2 போடுவீங்க, xy போடுவீங்க, மைனஸ் k வெக்டர் போடுவீங்க. பட் இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ 0. இதோட வேல்யூ என்ன? 0. இது எல்லாமே 0 0 ஆயிடும். சரிங்களா? எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இதெல்லாம் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். xy பிளேன் டவுன் பண்ணு. இது பாத்தீங்கன்னா எபோ, இது வந்து பிலோ. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா என்னது? எபோ, இது பாத்து பிலோ. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போடுங்க. சரியா கண்ணு? இது வந்து எபோ பிளேன் மாதிரி வரும். பிலோ பிளேன் நால 0 வரும். ஏன்னா பிலோ பிளேன் இஸ் நாட் given. கரெக்ட்டா? பிலோ பிளேன் இஸ் நாட் given. அதனால வந்து இது வந்து நம்ம 0 ன்னு போடுறோம். சரியா கண்ணு? ஓகேங்க சார். அடுத்து S3 யார் எடுக்கலாம்? xy க்கு அப்புறம் y z எடுத்துக்கலாமா? YZ எடுத்துக்கலாமா? YZ னா என்ன கிடைக்கும்? YZ க்கு n கேப் வேல்யூ என்ன? YZ n கேப் என்னது? I வெக்டர். கரெக்ட்டா? அப்ப del cross f வெக்டர்னா I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் -1. I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் -1. அப்ப -1 போட்டுருவீங்க. கரெக்ட்டா? ஈக்குவேஷன் என்ன? x equal to 2. என்னன்னா அந்த பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் கொடுத்துறோம்? y இருக்குன்னா 0, அப்பர் பிளேன்னா 2.
லோயர் பிளேன்னா 0 அப்பர் பிளேன்னா 2 லோயர் பிளேன்னா 0 அப்பர் பிளேன்னா 2 இதுல ஈக்குவேஷன் நம்ம சப்மிட் பண்ண போறோம் இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க நம்ம xy பிளேன் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ yz பிளேன் எடுத்துக்கிறோம் x = 2 x = 2 அப்பர் பிளேன்னா x = 2 சரியாப்பா இங்க x ங்கிறது இல்ல அதனால நம்ம என்ன பண்ண போறோம் -y னே போட்டுக்கீங்க இன்டெகிரல் என்ன ஆகும் -y into dy dz ஆகும் இங்க வரும்போது என்ன ஆகும் -y dy dz லிமிட் வேல்யூ என்ன 0 to 2 லிமிட் வேல்யூ 0 to 2 அப்ப ரெண்டு வேல்யூ எழுதிங்க 0 to 2 எழுதிங்க டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைங்க சார் பொறுமையா போட்டுக்க டவுட் ரெண்டு மூணு டைம் திரும்ப பிராக்டீஸ் பண்ணா அப்பதான் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ சரியாப்பா ஓகேங்க சார் அடுத்து S4 பிளேன் எடுங்க திரும்ப yz பிளேன் I வெக்டர் என்னவும் மைனஸ் I வெக்டர் ஆகும் அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் y ஆயிடும் கரெக்ட்டா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் y ஆயிடும் x = 0 போடுவேன் x = 0 போடும்போது இங்க மைனஸ் y ங்கிறது என்னவும் பிளஸ் y into dy dz ஆகும் சேம் ஐடியா இன்டெகிரல் 0 to 2 இன்டெகிரல் 0 to 2 y into dy dz கரெக்ட்டா கண்ணு கரெக்டாங்க சார் அடுத்து s பை என்ன yz போட முன்னாடி zx என்னது j வெக்டர் கரெக்ட்டா zx என்னது j வெக்டர் j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1 - z கரெக்ட்டா 1 - z னா y = 2 போடுங்க அப்ப ij இதுனா என்னவோ 1 - z dz dx நோ கரெக்ட்டா dz dx நோ லிமிட் என்ன இன்டெகிரல் 0 to 2 இன்டெகிரல் 0 to 2 என்ன கிடைக்கும் 1 - z into dz dx நோ என்ன டவுட் இருந்தா கேட்டுக்கடா கண்ணு இல்லைங்க சரி அப்ப s6 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் s6 சேம் என்ன zx - j வேல்யூ கரெக்ட்டாப்பா ஆமாங்க சார் அப்ப என்ன வரும் சொல்றாங்கன்னு s6 போடுவீங்க போடுவீங்க என்னவோ zx வரும் இங்க கிடைக்கும் மைனஸ் j வெக்டர் வரும் இதோட வேல்யூ என்ன நெகட்டிவ் என்னவோ -1 - z ஆகும் இங்க என்னது j வெக்டர்னா lower plane என்னது y = 0 போடுவோம் ஓகேங்க y = 2 and y = 0 சரிங்களா y = 0 போடணும் இங்கற வேல்யூ இதுதா இல்ல என்னன்னா -1 - z into dz dx அப்ப என்ன கிடைக்கும் இன்டெகிரல் 0 to 2 மைனஸ் இருக்குது அப்ப மைனஸ் வேல்யூ வச்சுக்கோங்க -1 - dz dx ஓகேங்களா டவுட் இருந்தா கேட்டுக்கடா டவுட் இருக்குதா கண்ணு இல்லைங்க சார் சரிங்க பாருங்க இது மைனஸ் y இது பிளஸ் y அப்ப இது கரெக்ட்டா கரெக்ட்டா அதே மாதிரி 1 - z இது -1/z அப்ப இது கரெக்ட்டா இது ஆட்டோமேட்டிக்கா 0 அப்ப நம்ம 1 எது கண்டுபிடிச்சா போதும் இந்த டேர்ம் கண்டுபிடிச்சா போதும் மத்த எல்லாமே 0 ஆயிடும் கரெக்ட்டா 0 ஆயிடும் கரெக்ட்டா புரியுதாப்பா கவனி பிளஸ் y இது வந்து பிளஸ் y கரெக்ட்டா ஆயிடும் இது வந்து 1 - z இது மைனஸ் ஆஃப் 1/z அப்ப இது கரெக்ட்டா ஆயிடும் அப்ப 1/8 term is this one first one உடனே இருக்கு மத்த எல்லாமே 0 ஆயிடும் அப்ப RHS சைடு ஈஸியா கண்டுபிடிச்சலாமா அப்ப RHS சைடு என்ன வரும் சொல்லுங்க RHS side equal to only this value அப்ப என்ன கிடைக்கும் integral 0 to 2 integral 0 to 2 minus 1 into dx dy ஓகே டா கண்ணு ஓகேங்க அப்ப இன்டெகிரல் கண்டுபிடிங்க இன்டெகிரல் கண்டுபிடிச்சா என்ன நடக்குது -1 வெளிய வந்துரும் அப்ப மைனஸ் இன்டெகிரல் dx வந்து x 0 to 2 இன்டெகிரல் dy வந்து y 0 to 2 சரிங்களா அப்ப என்ன இது -2 into 2 therefore RHS side equal to -4 RHS side equal to இதுதான் நம்மளுடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது எல்எஸ்எஸ் போடாம ஆர்எஸ் சைடு முடிஞ்சது ஜஸ்ட் இந்த டேபிள் போட்டு பாருங்க ஆர்எஸ் சைடு முடிஞ்சது எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லி இப்ப நம்ம எல்எஸ்எஸ் சைடு போறோம் சரிங்களா ஆர்எஸ் சைடு போற போறேன் எல்எஸ்எஸ் சைடு எத்தனை இன்டெகிரல் வரும் பாருங்க xy பிளேன் மட்டும் தான் வராது மத்தது இதுக்கு எத்தனை இன்டெகிரல் வரும் 6 இன்டெகிரல் மொத்தமா வரும் சரிங்களா xy பிளேன் எடுத்தீங்கன்னா 4 சைடு வரும் கரெக்ட்டா xy பிளேன் மட்டும் எடுத்தீங்கன்னா 4 சைடு வரும் அப்ப 4 இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும் 1 2 3 4 சைடு கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ சரியாப்பா ஓகேங்க சார் இப்ப நம்ம லைன் இன்டெகிரல் போட போறோம் லைன் இன்டெகிரல் 4 இன்டெகிரல் வரும் 4 இன்டெகிரல் எப்படி போடுறது நம்ம பாப்போம் சரிங்களா ஓகேங்க சார்
சரி இப்ப LHS எழுதுங்க. LHS side equal to integral over C f vector dot dr vector. f vector value என்ன? f vector value already கொடுத்தது. y minus z plus 2 into I vector plus yz plus 4 yz plus 4 k vector minus xz vector. சரிங்களா? அதே மாதிரி dr vector equal to dx I vector dy j vector plus tz k vector. அப்ப என்ன கிடைக்கும்? dot dr vector equal to ரெண்டையும் கம்பைல் பண்ணும்போது I vector கட் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? y minus z plus 2 dx plus yz plus 4 இது j vector அப்ப dy plus இங்க மைனஸ் இருக்குது அப்ப மைனஸ் xz into d எழுதுறது தெரியுதாப்பா இங்க பாருங்க I vector அதோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க j vector அப்ப இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க k vector அப்ப இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் அதைங்க எழுதிக்கிறேன் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரச்சனை புரிஞ்சுதா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லைங்க சார் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே சரி இப்போ என்ன பண்ணனும்னா xy பிளேன் மட்டும் தான் தூக்கிறாங்க அப்ப xy பிளேன் மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கீங்க z பிளேன் தேவையில்லை z பிளேன் வந்து நமக்கு 0 ஆயிடும் சரிங்களா z வந்து இங்க வந்து நமக்கு 0 தான் z வந்து 0 and dz வந்து இந்த கேஸ்ல 0 ஏனா xy above பிளேன் டாங்க given கொடுத்தது xy above பிளேன் டாங்க அப்ப xy above பிளேன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் z 0 and dz 0 ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுவீங்க z இருக்குது 0 போடுங்க dz எங்களுக்கு 0 அப்ப again f vector dot dr vector என்ன வந்து நீங்களே சொல்லுங்க இப்ப சொல்றேன் z 0 dz 0 அப்ப எங்கல z இருக்குது எங்கல dz இருக்குது அதுல 0 போட்டா ரிமைனிங் f vector dot dr vector என்ன கிடைக்கும் சொல்றாங்க அப்ப இன்டகிரேஷன் 4 - z இருக்கு 4 - z சரி அப்ப z 0 ஆயிடும் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன y plus 2tx இங்க வந்து இது 0 ஆயிடும் அப்ப 4 முடிஞ்சா அப்ப 4 dy கரெக்ட்டா அப்ப லாஸ்ட் டைம் dz இருக்குது டோட்டலா 0 ஆயிடும் அப்ப இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இப்போதைக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷன் யாருன்னா இவன் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஓகேங்க சார் இப்போ xy பிளேன்னால இங்க பாருங்க இங்க வந்து ஆரிஜின் 0,0 இது வந்து x ஆக்சிஸ் இது வந்து x ஆக்சிஸ்னா x வந்து 2 அப்ப இந்த பாயிண்ட் என்ன 2,0 இது வந்து y ஆக்சிஸ் அப்ப y ஆக்சிஸ்ங்கும்போது இது என்ன கிடைக்கும் 0,2 இது வந்து 0,2 இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா 2,2 இந்த பாயிண்ட் வந்து 2,2 சரியாப்பா ஓகேங்க சார் அப்ப நம்ம என்ன எடுப்போம் இது வந்து a ன்னு எடுப்போம் இது வந்து b ன்னு எடுப்போம் இது வந்து c ன்னு எடுப்போம் கரெக்ட்டா இருக்குன்னு அப்ப நம்ம இன்டகிரல் இன்டகிரல் 4 பார்ட்டா டிவைட் ஆகும் இன்டகிரல் c என்னதாகும் இன்டகிரல் oa plus இன்டகிரல் ab plus இன்டகிரல் ab க்கு அப்புறம் bc யா bc plus இன்டகிரல் c எழுத தெரியுதா அங்க பாருங்க இன்டகிரல் oa இன்டகிரல் ab இன்டகிரல் bc இன்டகிரல் c கரெக்ட்டுங்களா கரெக்ட்டுங்க சார் அப்ப இது என்னது இது பாத்தீங்கன்னா x வந்து x axis y = 0 y = 0 dy வந்து 0 ஆகும் கரெக்ட்டுங்களா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா x = 2 dx = 0 இந்த பாயிண்ட்ல சரிங்களா எங்க ab ல அது bc ல என்னவோ bc ல பாத்தீங்கன்னா y = 2 dy வந்து 0 ஆகும் இந்த axis ல இந்த axis ல எடுத்தீங்கன்னா co axis ல இங்க பாருங்க x axis ல x = 0 x axis கிடையாது y axis x = 0 அப்ப dx = 0 சரிங்களா அப்ப இந்த கான்செப்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் சரியா தம்பி ஓகேங்க சார் அந்த டேர்ம் எங்க சொல்றோமோ அந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் சரியா ஓகேங்க சார் சரி இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் இன்டகிரல் OA கண்டுபிடிக்க போறேன் இன்டகிரல் OA கண்டுபிடிக்கும் போது இங்க பாருங்க இன்டகிரல் OA யாரு இவன் தானே நம்ம என்ன அப்ளை பண்ணனும் y0 ty வந்து 0 அப்ப பாருங்க dy வந்து 0 இது கட் ஆயிடும் கரெக்ட்டுங்களா திரும்ப நான் எழுதுறேன் y வந்து 0 dx
plus 4 into dy வந்து 0. கரெக்ட்டா? லிமிட் என்ன? x ஓட லிமிட் 0 to 2. அப்ப 0 to 2. சரியா தம்பி? இது டோட்டலா 0 ஆயிரும். இது கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் 0 to 2 dx னு வருது. dx ஓட இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா x. அப்ப லிமிட் என்ன? 0 to 2. அப்ப 0 to 2 போனா 2 minus 2 வந்து 4 னு ஆயிரும். கரெக்ட்டா? 2 வெளிய இருக்கு அப்ப 4 னு ஆயிரும். இது இன்டெகிரல் OA ஓட வேல்யூ. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சூப்பர் இல்லைங்க. அடுத்தவருக்கு யாருன்னா இங்க பாருங்க AB லைன். AB லைன் நம்ம என்ன எடுக்கணும்? x இருந்தா 2 போடு, dx இருந்தா 0 போடு. அப்ப இங்க dx 0 போடுங்க. x ங்கற டைம் இல்ல, அதனால பிரச்சனை கிடையாது. இன்டெகிரல் AB ல y லிமிட் என்ன? 0 to y ஓட லிமிட் 0 to இன்டெகிரல் 0 to 2 போட்டுருவேன். இது வந்து dx இருந்தா 0 போட சொல்லிட்டீங்க. அப்ப y + 2 * 0 4 into dy னு வரும். அப்ப into 0 இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப இன்டெகிரல் 0 to 4 கான்ஸ்டன்ட் dy னு வரும். additional 4 y வரும் 0 to 2 கிடைக்கும். அப்ப அப்பர் லிமிட் y யூஸ் பண்ணா 2 வரும். 2 into இது வந்து 18 ஆகும். சரிங்களா? இது 80 இது வந்து இது டவுட் தான் சொல்லுங்க. அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். இல்லைங்க சார். அடுத்து BC ல என்ன இருக்குது? இங்க பாருங்க y இருந்தா 2 போடு. இங்க பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் y இருந்தா 2 போடு, dy இருந்தா 0 போடு. எங்க இந்த பிளேஸ் போடலாமா? இன்டெகிரல் BC லிமிட் பாத்தீங்கன்னா லிமிட் என்ன இருக்குது? x ஓட லிமிட் x வந்து 0 to 2 to 0. இங்க பாருங்க 2 to 0 x ஓட லிமிட் என்ன? 2 to 0. அப்ப இன்டெகிரல் 2 to 0 என்ன சொல்லிக்கிறாங்க? y இருந்தா 2 போடுங்க. அப்ப 2 + 2 dx dy இருந்தா 0 போட்டா 0 ஆட்டோமேட்டிக்கா என்ன? 4 into 0. கரெக்ட்டா தம்பி? கரெக்ட்டுங்க சார். அப்ப இன்டெகிரல் 2 to 0 4 2 + 2 வந்து 4. அதனால 4 வெளிய எடுத்துட்டு dx ஆகும். அப்ப 4 into இன்டெகிரல் x போட்டீங்கன்னா நமக்கு dx போட்டீங்கன்னா x ஆகும். அப்ப இது வந்து 2 to 0. சரிங்களா? 2 to 0 அப்பர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து 0 0 - 2 வரும். 0 4 into 0 - 2 அப்ப -2 வரும். அப்ப -18 ஆயிடும். கரெக்ட்டா? இது வந்து ஆன்சர் என்ன? -8. டவுட் இருந்தா கேட்றாருன்னு. இல்லைங்க சார். அப்ப இன்டெகிரல் C ஓட ஆட் ஈக்குவல் x இருந்தா 0 போடு, dx இருந்தா 0 போடுங்க. அப்ப dx இருந்தா இது 0 ஆயிடும். x இருக்குதா? x இல்ல. இந்த டைம் தான் again வருது. அப்ப அந்த டைம் அதை again போட்டுங்க. என்ன கிடைக்குது? லிமிட் வந்து 0 to 2 to 0 வருங்க. 2 to 0 தான். சரி லிமிட் பாத்தீங்கன்னா y ஓட லிமிட் 0 வருது. அப்ப 2 to 0 போட்டுக்கோ. அப்ப என்னது? 4 into dy னு வருது. 4 வெளிய எடுத்துருவேன். நமக்கு என்ன கிடைக்குது? வேல்யூஸ் பாத்தீங்கன்னா y னு வரும். லிமிட் பாத்தீங்கன்னா 2 to 0. அப்பர் லிமிட் அப்ப -8 னு வருது. சரிங்களா? நம்ம இங்க எல்கேஎஸ் வந்து ஒரு சைடு -4 -4. சரி நம்மளோட ஆன்சர் வந்துரும் பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். -8 னு வந்துச்சா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? எது 4 + 8 -8 இன்டெகிரல் ஓவர் c இத எல்கேஎஸ் ஆட் பண்றாங்கன்னு என்ன கிடைக்கும்? 4 + 8 -8 -8 கேன்சல் 4 - 8 வந்து மைனஸ். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். LHS ஈக்குவல் RHS பாருங்க. -4 இது வந்து என்னது? -4 LHS ஈக்குவல் RHS LHS ஈக்குவல் RHS ஈக்குவல் டு -4 சரிங்களா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு மொத்தம் நேத்து ப்ராப்ளம் நேத்து கிரீன்ஸ் தியரம் ஒரு ரெண்டு பார்த்தோம், ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ரெண்டு காஸ்ட் டைப்ஸ் தியரம் ரெண்டு பார்த்தோம். நீங்க ஸ்டோக்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணனும். சரிங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க.